இந்த 5 விஷயங்கள் சிவராத்திரி அன்னைக்கு பண்ணணும்னா என்ன 5 விஷயங்கள் சொல்லுவீங்க சார்? ஃபர்ஸ்ட் விஷயம், அன்று உடலை மனசை குளிர்ச்சியாக வச்சுக்கங்க. தட்ஸ் மீன் சுத்தமாக வச்சுக்கங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம், அன்றைய நாள்ல சிவ சின்னங்களை உங்க உடல்ல அணிந்து கொள்ளுங்க. சிவ சின்னங்கள்னு சொன்னா நம்ம நெற்றியில திருநீர்கள் வைத்துக் கொள்வது, ருத்ராட்ச மாலைகளை போட்டுக் கொள்வது, அதற்கான ஆன்மீக ரீதியான ஆடைகளை போட்டுக் கொள்வது. ஸோ ஆடையில கவனம் வச்சு பண்றது இது இரண்டாவது. மூன்றாவது விஷயம், அன்று அரை வயிறு உணவை தவிர்ப்பது நல்லது, அல்லது அரை வயிறு உணவு மட்டுமே இருங்கள். நாலாவது, இந்த மனதை திறன்படுத்துவதற்கு தான் மந்திரம். அதனால ஏதோ ஒரு மந்திரத்தை பிடிச்சுக்கங்க, அதை செய்யுங்க. ஐந்தாவது, அன்றைய தினத்துல நீங்க 100% அவர் சரண்டர் பண்றேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முழுசா பிடிச்சுக்கங்க. அன்னைக்கு நிறைய பேர் இப்ப ஆடணுமா பாடணுமா அதெல்லாம் ஏதோ ஒரு விதத்துல உங்களை ஆக்டிவா வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக பல விதங்கள்ல பல குருமார்கள் ட்ரை பண்றாங்க. இட்ஸ் குட். பட் இயல்பாக அன்னைக்கு உங்களை ஆக்டிவா வச்சுக்கணும். ஸோ அதுக்கு ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஆவரேஜா 12 ஹவர்ஸ்ல ஒவ்வொரு ஹவர்ஸுமே நீங்க ஒரு தெய்வத்தை நினைச்சிட்டு வீட்லயே நடை பயணம் செய்யலாம். வெட்ட வெளியில அன்னைக்கு அதிகமா இருங்க, ஓப்பன் ஸ்பேஸ்ல. ஏன்னா அன்னைக்கு ஓப்பன் ஸ்பேஸ் தான் சீக்கிரட்டே. ஸோ நீங்க போய் வீட்டுக்குள்ள உட்காந்து மந்திர ஜபத்தை செய்யறதை விட வெட்ட வெளியில் வானை நோக்குங்கள். அங்கேயே லிங்க ரூபமாக பிரம்மாண்டமாக அவர் தெரிவார். அந்த பிரம்மாண்டத்தை பெறுங்க. ஸோ இந்த 5 விஷயத்தை நீங்க கடைபிடிச்சீங்கன்னாவே போதும் ஒவ்வொரு மகா சிவராத்திரிக்குமே.